அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரனை வைத்து கிரக பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சூரியனை வைத்து கிரக பொருத்தம் பார்ப்பது எப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சந்திரனை வைத்து எப்படி கிரக பொருத்தம் பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரக பொருத்தம்னா என்ன அப்படின்னா, 2 பேர் ஜாதகம் எடுத்துக்காங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே ஒரு வேஸ்ட் பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஒரு ஜாதகத்தை வரைங்க, ஒரு மேலோட ஜாதகத்தை வரைங்க. அதில் இருக்க கிரகங்கள்லாம் அப்படி நோட் பண்ணுங்கள். அடுத்து ஃபீமேலோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் மேல் ஜாதகம் வரைஞ்சிங்களே, அதன் மேலேயே ஃபீமேல் ஜாதகங்கள் எங்கெல்லாம் என்ன கிரகம் இருக்கோ அது எழுதுங்க. எழுதிட்ட பிறகு 2 செவ்வாய் இருக்கும், 2 சூரியன் இருக்கும் ஒரே ஜாதகத்தில். அதாவது மேலு ஜாதகமும் ஃபீமேல் ஜாதகம் கம்பைன் ஆகிருக்கும். அப்படி கம்பைன் ஆகி ஒரே ராசியில் இருக்கிற கிரகங்கள் பாசிட்டிவான எஃபெக்ட் ஏற்படுத்துதா, நெகட்டிவான எஃபெக்ட் ஏற்படுத்துதா அப்படிங்கிறது தான் கிரக பொருத்தம். ரொம்ப சிம்பிள். இந்த கிரக பொருத்தம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இயல்பாகவே எல்லா கிரகங்களுக்கும் நட்பு கிரகங்கள்னு ஒன்று சிலது இருக்கும், அதே மாதிரி பகை கிரகங்கள்னு சிலது இருக்கும். இந்த பகை கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அது எந்த வீட்டில் சேருதோ அந்த வீடு சார்ந்த விஷயங்களில் 2 கப்பல்ஸ்குள்ளேயும் சண்டை வரும். அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் 2 கப்பல்ஸ்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். பாசிட்டிவான கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் நிறைய ஹாப்பினஸை அந்த கப்பல்ஸ்க்கு கொடுக்கும். இவ்வளோ தான் சிம்பிள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திரன் என்ன குறிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சந்திரன் தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. உங்கள் மைண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, சரிங்களா? ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னா டக்குன்னு உங்கள் மூக்கை மூடுறீங்க இல்லையா, அது சந்திரனோட ஆக்டிவிட்டி. அதாவது இது யோசிச்சு தான் செய்ய மாட்டீங்க, சப்கான்ஷியஸ்லி உங்கள் மைண்ட் டக்குன்னு கையெடுத்து மூடிடும். அதிகப்படியான சத்தம் கேட்கும்போது டக்குன்னு காதை மூடுறீங்களா, அதாவது உங்களோட ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆக்டிவிட்டி எல்லாமே சந்திரனோட ஆக்டிவிட்டி. டக்குன்னு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன், ஒரு விஷயம் பார்த்தோன்னே உங்களுக்கு எமோஷனாக கோவப்படுறீங்களோ, அழுகிறீங்களோ, சிரிக்கிறீங்களோ, அது எல்லாமே சந்திரன் தான். உங்களோட சப்கான்ஷியஸாக மைண்ட் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுதோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே குறிக்கிற கிரகம் சந்திரன். உங்களோட எமோஷன்ஸை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் எமோஷனலான பர்சன், யாரெல்லாம் எமோஷன்லெஸ் பர்சன் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. ஏன் அப்படின்னா 2 பேர் எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்காங்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப் வலுவானதா இல்லையான்றதை சொல்லும். ஸோ சந்திரன் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. அதே போல் சந்திரன் உங்களுடைய அம்மாவையும் குறிக்கும், திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய மாமியாரையும் குறிக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ராசிக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேரும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சூரியன் அப்பாவை குறிக்கும், சந்திரன் அம்மாவை குறிக்கும். சூரியன் கான்ஷியஸ் மெமரி, சந்திரன் சப்கான்ஷியஸ் மெமரி. சந்திரன் ரொம்ப ஃபெமினைனான கிரகம், சூரியன் ரொம்ப மேஸ்குலினான. இது ரெண்டுமே ஒன்று சேருது. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கும், 2 பேருமே ஹைலி ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. சேர்றத பட்சத்தில் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, சூரியன் பர்சன் கொஞ்சம் ஹைலி டாமினேட்டிங்காக இருப்பாங்க. சூரியன் சொல்கிறத சந்திரன் கேட்குற சூழல் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது யார் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அதனால சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். ஆனால் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனால் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் அதிகம். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருவேளை சந்திரனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னால் சந்திரன் உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரி, உங்கள் திங்கிங். ஸோ 2 பேருக்குமே சிமிலர்லி சேம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும், சேம் கைண்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மெமரி இருக்கும். நிறைய ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கான காரணம் என்னென்னா, என்னோடய எமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் தெரிவிப்பாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஒரே டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்க பட்சத்தில் 2 பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் தசா பார்த்துக்கணும் நீங்கள். அதாவது 2-3 வருஷமாக தசா டிஃப்ரென்சஸ் இருக்கணும். அப்படி டிஃப்ரென்சஸ் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒருவேளை உங்களுக்கு சந்திரனும் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சந்திரனும் புதனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரி, எமோஷனலாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ். புதன் அனலைசிங் பண்ணக்கூடிய கிரகம். ஸோ இது 2மே சேர்கிற பட்சத்தில், அதாவது ஒருத்தர் எமோஷனலாக டிசிஷன் எடுப்பாங்க, இன்னொருத்தர் ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடியது நபராக இருப்பாங்க. ஸோ 2மே சேர்ந்துச்சு அப்படின்னா சந்திரன் பர்சன் சொல்கிற எல்லா எமோஷன்ஸுமே புதன் பர்சன் ரொம்ப லாஜிக்கலாக அணுகுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுக்கு சந்திரன் இருக்குது, ஒரு பையனுக்கு புதன் இருக்குது ஒரே வீட்டில்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சொல்கிற எல்லா எமோஷனல் ப்ராப்ளம்ஸையும் அந்த பையன் ரொம்ப லாஜிக்கலாக அணுகுவான். இதுக்கெல்லாம் எமோஷனாக ஆகலாமா, அது எமோஷனுக்கு எதிரான ஒரு நபராக அந்த பையன் இருப்பான் அந்த பொண்ணோட எமோஷன்ஸுக்கு. ஸோ இதனால் ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஏற்படும். ஆனால் இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்லலாம் பண்ணிக்கலான்ட்டு. இது 2 பேர் காம்போவில் இந்த சீரியஸான எமோஷன்ஸ் மட்டும்தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். மற்றபடி 2 பேர் ரொம்ப ஜாலியான கப்புள்ஸாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அந்யுன்யம் 2 பேருக்குள்ளேயும் இருக்கும்.
2 பேரும் ஹாப்பினஸ்னு வரும்போது 2 பேரும் டு த கோர் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சீரியஸ்னு வரும்போது மட்டும் அந்த புதன் பர்சன் வந்து எமோஷன்ஸை புரிஞ்சிக்குவாங்களே ஒழிய அதை அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப இந்த சந்திரன் பர்சன் வந்து அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, புதன் பர்சன் வந்து ரெப்ளிகேட் பண்ண மாட்டார், அவங்களுக்கு கூட சேர்ந்து அழலாம் மாட்டார், அதுக்கு சொல்யூஷன் நோக்கியே ட்ரைவ் பண்ணுவார். அது அது சம்டைம்ஸ் சின்ன ஒரு மன தடை ஏற்படுத்தும். பட் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல காம்போ. டெஃபினட்டாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சந்திரனும் செவ்வாயும் ஒரு கப்புளுக்கு வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, சந்திரன் சொன்னால் உங்களுடைய எமோஷன்ஸ்னு சொன்னேன், உங்களுடைய மைண்டு கொடுக்குற எமோஷன்ஸ். செவ்வாய் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறிக்கும். இந்த ஃபிசிக்கலான கிரகமும் மென்டலான கிரகமும் ஒன்று சேருது. செவ்வாய் வந்து ரொம்ப மேஸ்குலின், சந்திரன் வந்து கொஞ்சம் ஃபெமனின். இது ரெண்டும் ஒன்று சேருது. அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சந்திரன் பர்சனுக்கு செவ்வாய் பர்சனால் நிறைய கோபம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் தான் கோவமே. சேரும்போது இந்த பர்சனோட மைண்டில் அந்த கோவத்தை இன்ஃப்ளிக்ட் பண்ணுவாங்க. ஸோ சந்திரன் பர்சனுக்கு நிறைய கோபம் ஏற்படும். சந்திரன் பர்சனுடைய வேலைகள்னால செவ்வாய் பர்சன் இன்னும் கோவம் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி கோவமான நபராக இருப்பாங்க. ஸோ இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் அவங்க கோவத்தை உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும், கோவம் ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த காம்போ உள்ளவங்க நீங்கள் டெஃபினட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சந்திரனும் குருவும் சேருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கப்பலுக்கு வந்து சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல் காம்போ. ஏன் பியூட்டிஃபுல் காம்போ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, குரு வந்து நாலேஜ், குருன்னு பேர்லேயே இருக்குது, அவர் தான் நாலேஜ் கொடுக்குறவர், டீச் பண்ணுறவர். சந்திரன் வந்து மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, எமோஷ்னல் மைண்டு. சந்திரன் பர்சனுக்கு வந்து குரு பர்சன் கிடைச்சது வந்து ஒரு பெரிய வரம்னே வைக்கலாம். ஏன் அப்படின்னா, குரு பர்சன் வந்து கொடுக்குற நாலேஜ் வந்து சந்திரன் பர்சன் சூப்பராக ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் தேவைப்படும். அவங்க லைஃப்பில் எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸுக்குலாம் இந்த குரு பர்சனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சந்திரனுடைய எமோஷன்ஸை வந்து குருக்கு ரொம்ப பிடிக்கும், எமோஷன் காட்டுற நபரை. அதாவது சந்திரன் வந்து அவங்களுடைய குட்னஸையோ பேட்னஸையோ குரு பர்சன்கிட்ட மறைக்கவே முடியாது, அது குரு பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஸோ இந்த காம்போ உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து லிட்ரலி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். குரு பர்சன் டீச்சராக இருப்பாங்க, சந்திரன் பர்சன் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வைஸ் வெர்ஸாகவும் இருக்கும். நான் சில ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கேன், சந்திரன் பர்சன் சம்டைம்ஸ் டீச் பண்ணுவாங்க, குரு பர்சன் ரிசீவ் பண்ணிக்கிற ஜோன்லேயே இருப்பாங்க. பட் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும், நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், டெஃபினட்டாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சந்திரனும் சுக்கிரனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கப்பலோட ஜாதகத்தில், இது வரைக்கும் நான் பார்த்ததிலேயே கிரக சேர்க்கையிலேயே மிகச்சிறந்த கிரக சேர்க்கைன்னு நான் சொன்னோன்னா அப்படி வந்து சந்திரனும் சுக்கிரனும் டாப் 1, டாப் 10 எடுத்துக்கிட்டாலும் அதுதான். 11வது இடம் தான் அடுத்த கிரகங்களுக்கு கொடுக்கணும். அந்தளவு சூப்பர்பான கிரக சேர்க்கை. உங்களுக்கு இந்த மாதிரி காம்போவில் நீங்கள் ஒருத்தர் லைஃப்பில் சந்திச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, டெஃபினட்டாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா, சந்திரன் உங்களுடைய எமோஷன்ஸ் சொன்னேன். இந்த ரிலேஷன்ஷிப்கான எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்பை நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரைவ் பண்ணுற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரன். இந்த எமோஷனுமே, இந்த 2 எமோஷனும் சேரும்போது அவங்க இது சார்ந்த கப்புள்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் என்னை வந்து இந்தளவு புரிஞ்சுக்கிட்ட நபர், என் எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நபர் இவங்க தான் அப்படின்னு அந்த பார்ட்னரை சொல்கிறாங்க. அது சந்திரன் பர்சனை சொல்கிறாங்க, சுக்கிரன் பர்சனை சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது லாங் ரன்னுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போய்கிட்டே இருக்கும். 2 பேருக்குள்ள எக்ஸ்ட்ரானரி புரிதல் இருக்கும், எக்ஸ்ட்ரானரி லவ் இருக்கும். ஸோ இந்த காம்போ இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு கப்பலுக்கு வந்து சந்திரனும் சனியும் சேருதுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைய 2.5 நாள் எடுக்கும், 2.5 days. ஆனால் சனி வந்து 2.5 years எடுக்கும். ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் வந்து சனி, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் வந்து சந்திரன். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சந்திரன் தான் எமோஷன் சொன்னேன். சந்திரனுடைய எமோஷன்ஸை ஒருபோதும் சனி பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சந்திரன் பர்சன் ரொம்ப குறைப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க சனி பர்சன் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. 2 பேரும் சேர்ந்து வாழும்போது இவங்க நினைப்பாங்க, சனி பர்சன் ஏன் இவ்வளோ தத்தியாக இருக்காங்க, ஏன் அவங்க என் கூட கரெக்டாக ஜெல்லே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் சந்திரன் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சந்திரன் பர்சனுக்கு வந்து சனி பர்சனால் நிறைய சுமை ஏற்படும், மென்டலி ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரன் தான் மைண்டு, சனி டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய கிரகம். 2 சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த சனி பர்சனால் இவங்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் ஏற்படும், ரொம்ப மனதளவில் காயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஒருவேளை சந்திரனும் ராகுவும் சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கப்பலோட ஜாதகத்தில் ஒரே ராசியில். இது வந்து ரொம்ப வித்தியாசமான காம்போ. ஏன் வித்தியாசமான காம்போனா, இவங்க 2 பேருக்குள்ளே வந்து நல்ல கெமிஸ்ட்ரியும் இருக்கும், 2 பேருக்குள்ளே சேர்ந்து வாழணும்னு ஆசையும் இருக்கும், ரொம்ப பிடிச்சி போகும் 2 பேருக்கும் ஒருத்தர். ஆனால் சேர்ந்து வாழறதுக்கான பாசிபிலிட்டி அமையாது. சேர்ந்து வாழும்போது ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்ச அப்புறம் சேரணும்னு நினைப்பாங்க. இந்த காம்போ யாருக்கெல்லாம் இருக்கும், இவங்க யாரெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்க 2 கப்புளுமே ரொம்ப தனிமையினால் சஃபர் பண்ணியிருக்காங்க.
பிரிஞ்சு வாழ்ந்து அந்த பிரிஞ்சு வாழ்கிறப்போ இருக்கிற தனிமையினால் 2 பேருமே ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. மென்டலி ஒரு சின்ன டிப்ரெஷன் இது கொடுத்தே தீரும். ஏன்னா மைண்டு தான் சந்திரன். ராகு பர்சன் வரும்போது அந்த சந்திரன் பர்சனுக்கு டிப்ரெஷன் டெஃபினட்டாக ஏற்படும். ஒருவேளை சந்திரனும் கேதுவும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. கேது வந்து ஒரு நான் அட்டாச்மெண்ட் சன்னியாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன் வந்து உங்களுடைய எமோஷன் மைண்டு சொல்லியிருக்கேன். இது 2 சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்த பிறகு ஒட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது நான் அட்டாச்மெண்ட் குடிக்கிற கேது வந்து இந்த பர்சனோட மைண்டோட சேரவே சேராது. சேரும் போதெல்லாம் விலகி போக வேண்டிய ஒரு 2 ஸ்டெப்பு பக்கத்தில் வச்சாங்கன்னா 10 ஸ்டெப் பின்னாடி வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அஃப்கோர்ஸ் ராகுக்கான எல்லாமே இதில் நடக்கும். ஆனால் ஒருத்தர் பிடிக்கும் சொன்னால அது நடக்காது. 2 பேருக்குமே பிடிக்குது அப்படிங்கிற ஜோனுக்குள்ளேயே போக மாட்டாங்க. 2 பேரும் தனிமையாக நிறைய சஃபர் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து இதே போல் புதனுடைய கிரக சேர்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.